அனைவருக்கும் மாலை வணக்கம். நேற்று தொடரிலே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பத்தி சங்கர் நாராயண் சார் அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய பொழுதில் நாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பத்தி டிஸ்கஷன் பண்ண இருக்கின்றோம். சங்கர் நாராயண் சார், உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் சார். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுடைய பிரசன்டேஷன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. சோ இத பத்தி இந்த மேலும் நம்ம தெரிந்து கொள்ள நம்மளுடைய நிறுவனர் நம்மளுடைய இணைப்புல இருக்காங்க. சோ அவங்க கிட்ட அதை பத்திய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சுரேஷ் சார், யூ கேன் சார். சுரேஷ் சார், ஓகே, அது வேலையா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சலீம் சார், உங்களுடைய கருத்தை மட்டும் நீங்க பதிவிடலாம் சார். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுக்குண்டான உங்களுடைய கருத்துக்கள் மட்டும் பதிவு. ஓகே சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா சார், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக சேர்றாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிஞ்சுக்கல, இன்ஜினியரிங் இஸ் அ சயின்ஸ். வாட் எவர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எதாக இருந்தாலும் இட்ஸ் மதர் ஆஃப் இன்ஜினியரிங். சரி, இன்னைக்கு இந்த தொடர்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி சொல்லும் போது இதுல என்ன பண்ணிட்டதுன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதா ஒரு கோட் சொல்லியிருந்தீங்க, அந்த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த மதர் ஆஃப் திஸ் அப்படின்னு எப்படி மதர் ஆஃப் இன்ஜினியரிங் இஸ் சயின்ஸ் சொல்ற மாதிரி இந்த மதர் ஆஃப் சயின்ஸ் இஸ் ஆர்ட். ஸோ ரூட் காஸ் ஆர்ட்ல கொண்டு முடியுது. ஸோ ஆர்ட் இஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சப்ஜெக்ட். அது இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு இல்லை, அது ஒரு தேர்ட் இன்ஜினியரிங் சயின்ஸ் ஆர்ட்னு வர்றப்ப ரேங்கிங்ல தேட வச்சாலும் ஆல் மதர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஆர்ட்ங்கிறது இன்னைக்கு உங்களுடைய டிஸ்கஷன்ல தெரிஞ்சது சார். இது சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கு, நாட் அப்ஜெக்ட் ஓரியன்டு, நாட் ஓன்லி நாலேஜ், இது ஹியூமானிட்டி, சோசியல், எல்லா லிட்ரேச்சர் எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் இருக்கு. ஸோ இதுல இருந்து பிரிஞ்சு போனது ஆர்ட்ஸ், அதுல இருந்து பிரிஞ்சு போனது இன்ஜினியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரேங்கிங்ல ஆர்ட்ஸ் தான் வரணும். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு சொசைட்டில இது ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சலீம் சார். அடுத்ததாக நம்ம இணைப்பில் நம்முடைய தற்போதைய பிரசிடென்ட் சுபஸ்ரீ மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். மேடம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த கருத்து. ஏன்னா நிறைய பெற்றோர்களுக்கு ஆர்ட்ஸ பத்தி அதிகமான ஒரு புரிதல் இல்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் தன்னுடைய ஒரு பொட்டன்ஷியலால ஒரு நல்ல ஒரு பொயட்டை தூக்கிட்டு போய் ஒரு இன்ஜினியரா ஆக்கினா எப்படி சொல்லுங்க. சோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இன்பார்ன் டேலண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம க்ரூம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல சயின்டிஸ்ட தூக்கி ஒரு லிட்ரேச்சர் குரூப்ல போடுற மாதிரி இத மாதிரி ஒரு விஷயத்த ஒவ்வாத ஒன்னத்தை தூக்கி அவங்க மேல திணிக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்ட்ஸா இருக்கட்டும் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இரண்டுமே எல்லாருக்குமே தெரியணும்ன்றது ஓரளவு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சில அளவு லிட்ரேச்சர் படிக்கிறாங்க, சில அளவு விஷயங்களான ஆர்ட்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும். சோ அதே மாதிரி ஆர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பேசிக்கான இன்ஜினியரிங் புரிஞ்சிருக்கணும். ஒரு எவ்ரிடே லிவிங்க்கு இன்ஜினியரிங் தேவைப்படுது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். சோ நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் அடையணும். அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சொசைட்டில ஒரு பேலன்ஸ் ஏற்படும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி இடத்துல தேங்கி போயிடுது. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்ல இல்ல. ஒரு கண்டென்ட் ரைட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஆளுங்க கிடைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கிடைக்கிறாங்க. ஆனா சயின்ஸோ இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ்லயோ நிறைய பேர் இருக்காங்க, 100,000 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல தேவைக்கு அதிகமாக ஆட்கள் இருக்காங்க. சோ நமக்கு ஒரு வேலையை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் அந்த பணியிடத்தை நிரப்புவதற்கும் இது ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்றோம் பாத்தீங்களா. அதுக்கு இந்த மாதிரி பெற்றோர்களும் யோசிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு எது பொருத்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள பழக்கப்படுத்துறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேடம், உங்களுடைய உண்மையில இனிமையான கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய பத்மா அனிகுமார் மேம் இருக்காங்க, ஜஸ்ட் அவங்களுடைய இணைப்பில் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதை பத்தி அவங்களுடைய கருத்து கேட்கிறேன். பத்மா மேம். Hi. So basically,
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்றது எனக்கு ஆக்சுவலி ஸ்கூல் பசங்க ரெண்டுமே, பிகாஸ் ஆர்ட்ஸ்ன்றது பீப்புள் ஆர் திங்கிங் இட்ஸ் ஒன்லி ஆர்ட் பேஸ்ட். சோஷியல் சயின்சஸ் அதுல இன்க்ளூடட் ஆயிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. வித் ரிகார்ட் டு இன்டெலிஜென்ஸ் பார்க்கும்போது actually art should be the base subject because it helps you to do lateral thinking along with logic. Okay, adu oru payirchiyaga it should be there, because like say for example history o illa geography o, and it's not the knowledge that is more as important. Knowledge oda jaasti is actually how do you get the responses. ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம டெசிஃபர் பண்றோம், அதை எப்படி அந்த ஹிஸ்டரிய படிச்சுட்டு இஸ் ஆக்சுவலி த பேஸ் ஃபார் லா. History is the base for law, because historical event நம்ம படிச்சுக்கிட்டு we are only then we are realizing that how it is applicable in today's world. That அந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணாதான் லாயர் ஆகிறதுக்கு ஈஸி. பட் பீப்புள் டோன்ட் ரியலைஸ் தட், and they don't realize history ஏன் படிக்கிறோம், geography ஏன் படிக்கிறோம், I'm not going to become bothered about geology அப்படிலாம் சொல்றாங்க. But another thing is that இனிமே இருக்கிற வேர்ல்டுல this environmental sciences is gathering so much of importance. As a job opportunity, career paakumbodhu very important to recognize environmental based aspects. So pure science illama, if they can do things like geography and history and all that, environmentally develop pandradhukaga, like restoration of museums and restoration of temples and the madri irukra vishayala, and also pure zoology mattum pannama, if they do things like this along with that, with so social science based, sociologically based, social anthropology and the mari subjects kala actually chennai la master bachelor's courses e illa. Social anthropology and the mari subjects la sociology irukku, social anthropology masters illa. So even things like that, appo like international relations adukalla Christ ku povendi varudhu. So actually we should be able to go in our colleges in Chennai. So I wish that arts and sciences are developed. Ipo recently 4 years 5 years 3 years 4 years dan agudhu for psychology to be given to schools. So schools la, and that too what they've done is daddis da ninga arts group la povinga, meedella intelligent children will only go into science அப்படின்ற ஒரு விளக்கு கூட இருக்கு. People are having that separation. They're quite confused. I'm not so intelligent, that's why I'm doing arts. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்மாவும் போனோம். That is why this the information that you're giving related to arts and sciences should reach the school population, and they should be able to that you know that it is important, it will make me grow as an individual என்ற ஒரு கருத்து நம்ம கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு, அதோட by studying social sciences what all you can actually enhance, communication skill ah irukattum, writing skill, content writing ipo now it's a big thing, and the content writing is better developed if you have skills in social sciences. So அந்த மாதிரி இருக்கிற லிங்க்ஸ் நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா உண்மையிலேயே உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கத்தக்கதாக இருந்தது மேம். நன்றி மேம். அடுத்ததாக நம்முடைய இணைப்புல இறந்திருப்பவர் வந்து நம்முடைய கருணா சார் இருந்தாங்க. ஜஸ்ட் ஓகே. நம்மளுடைய நிறுவனர் சுரேஷ்குமார் சார் ஆல்ரெடி நம்மள்ட்ட கேட்டோம், அப்போ அவருடைய அவைலபிளா இல்ல, இப்போ அவைலபிளா இருக்காங்க. சார் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பதிவிடலாம் சார். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து. திரு சங்கர், நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா எனக்குமே வந்து இன்னைக்குதான் ஒரு புரிதல் கிடைச்சது. ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் புரிதல் என்னன்றது எனக்கு ஒரு நல்லா இருந்தது. நீங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அது நீட் டு பி எக்ஸ்ப்ளோர்டு. ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளவு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஐ திங்க் நம்ம ஃபவுண்டிங் மெம்பர் சொன்ன மாதிரி தி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து இப்ப நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு. முதல் இந்த மாதிரி கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா அவங்களே சொல்லுவாங்க, நீ ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கியா நீ இன்ஜினியரிங் போ, செகண்ட் சயின்ஸ் போ, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் போன்ற மாதிரி மனநிலை இருக்கு. ஆனால் இப்ப கிடையாது. நீங்க ஒரு கெரியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க எல்லாமே அந்த கோர்ஸை பொறுத்து கிடையாது, அவங்களோட ஸ்கில்லை பொறுத்து தான். இந்த ஸ்கில்ல வந்து லாஜிக்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். இந்த லாஜிக் எங்க இருக்குன்னா ஆர்ட்ஸ் அந்த பாயிண்ட் யூனிக் டெக்னாலஜி இங்கதான் வரும். டெக்னாலஜி வந்து ஆக்சுவலி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கொண்டு போயிட்டாங்க. ஆர்ட்ஸ்ல தான் எல்லா டெக்னாலஜியுமே இருக்கு. அது சரியா நம்ம பயன்படுத்தணும், நல்லா வர முடியும். ஆனா இங்க என்ன ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா அது சரியா எல்லாரும் கத்துக்கிறாங்களா? அந்த ஆர்ட் சயின்ஸ்ல போறவங்க ஒரு முழு ஈடுபாடோட கமிட்மெண்ட் அவங்க கத்துக்கிறாங்களான்னா அதுதான் இல்லை. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அதை நம்ம சரி பண்ணாலே நிறைய கொண்டு வர முடியும். ரெண்டாவது, நீங்க இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு உண்டான எம்ப்ளாயபிலிட்டிக்கு வந்து ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா ஒரு லேர்னிங்கிறது வந்து என்ஜாயபிளா இருக்கணும். நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த அந்த காம்பனண்டே உங்களுக்கு 50% இருக்காது கம்பேர்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒண்ணு, நீங்க லேர்னிங் அந்த இங்கதான் கிடைக்கும்.
ரெண்டாவது நீங்க இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனிஸ் எடுத்துங்க, நீங்க கூகுளா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அவங்களோட ரீசன்ட் ரெக்ரூட்மெண்ட் பாலிசி போனீங்கன்னா அவங்க எந்த டிகிரியுமே கேட்கறது கிடையாது. நீ வந்து என்ஜினியரிங் ஐடி படிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் கேட்கறது கிடையாது. அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க +2 குவாலிஃபிகேஷனே தேவை, there is no education credential எதுவுமே தேவை கிடையாது. நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி 52% இருக்காங்க ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல. சரிங்களா? ஓகே, இதை என்னோட கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். நன்றிங்க சார், நன்றிங்க சார். உண்மையிலேயே அதை பத்தி ஒரு சிறப்பான ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கீங்க. உண்மையிலேயே நன்றி சார். அடுத்ததாக நம்மளுடைய குமுதா மேம் நம்மளுடைய இணைப்புல இருக்காங்க. குமுதா மேடம். குமுதா மேம் உங்களுடைய இணைப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஓகே, நம்மளுடைய அடுத்த ஸ்டூடெண்ட் மெம்பர் இந்துஜா இருக்காங்க. இந்துஜா. எஸ் சார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் உங்களுடைய பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்க. ஆஸ் யூசுவல் எல்லாரும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்க. அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா பிஎஸ்சி அப்படிங்கும்போது ஒரு சயின்ஸ் இன்டெப்தா படிப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்டெப்தா போறதுதான் பிஎஸ்சி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு இன்டெப்த் இருக்காது. ஸோ இதுல ரெண்டுமே வந்து மேக்ஸிமம்ல பிரிச்சு பார்ப்பாங்க, இது பெட்டரா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரே கோர்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அதான் பண்ணேன். பிஎஸ்சி பெட்டரா இருக்குமா, பிஏ பெட்டரா இருக்குமா, கூகுள் மேக்ஸிமம் அதான் நான் சர்ச் பண்ணியிருந்தேன் சார். பிஎஸ்சி பெட்டரா இருக்குமா, பிஏ. ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சயின்ஸ் பெட்டர் அப்படின்னு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரெண்டுமே எதுவுமே வந்து இது பெட்டர் அது பெட்டர்னு கிடையாது. போத் ஆர் ஈக்குவல். நம்மளோட ஸ்கில் செட் வச்சு நம்ம அதை இது பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கில்டா இருந்தோம் அப்படின்னா அந்த இதுல போய்க்கலாம். அண்ட் டோன்ட் வாண்ட் டு டிஃபரன்ஷியேட், இதுதான் பெட்டர் இதுதான் பெட்டர்னு கிடையாது. தேர் இஸ் போத் ஆர் காமன். அண்ட் எல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து அழகா சொல்லிட்டாங்க. அண்ட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கம்பேர் பண்ணாம இருந்தாவே ஓகே சார். அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட், இது ஒரு ஸ்பெஷல். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கம்பேர் தட். தட்ஸ் ஆல் மை பாயிண்ட் சார். சிறப்பா சொன்னீங்க, சிறப்பா சொன்னீங்க. உண்மையிலே நன்றிமா. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்முடைய நிறைய பேருடைய நம்மளுடைய இணைப்பில் இருந்தவர்கள் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் உடைய நம்மளுடைய கருத்துக்களை நம்ம கேட்டுட்டோம். இந்த ஸ்டூடெண்ட் மெம்பர் அவங்களுடைய கருத்துக்களும் நம்ம கேட்டு நினைக்கிறேன். இந்த நிகழ்வு இதோட மட்டும் நிற்காம நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்களையும் நம்ம தொடர போது ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதை பத்தி இன்னும் நம்ம நிறைய விரிவாக்கங்களோட நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய பேச்சு தொடர்கள்ல இதோடைய முக்கியத்துவம் நிறைய நமக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். So just give Induja, you can give vote of thanks for. Yes sir. போன செஷனை தொடர்ந்து இந்த செஷன்ல வந்து எல்லாருமே அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து சொன்னாங்க. பிகாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் தேர் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். அண்ட் இதை தொடர்ந்து வந்து நாளைக்கு வேற ஒரு பதிவுல இன்னொரு டாபிக்ல வந்து சந்திக்கலாம். அண்டில் தட் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.